கொடிய சகுனங்கள் பகுதி 1. இந்தியாவில் நாம் அறிந்தும் அறியாமலும் ஆயிரக்கணக்கான சகுனங்கள் இருக்கு. தெரிந்தவை, தெருவோரம் எழுதப்பட்டவை. ஆனா சில சகுனங்கள் மிகவும் அரிது, மிகவும் கொடியது. அவை அதிகாரபூர்வமாக எழுதப்படாதவை. அவரவர் கிராமத்தில் தலைமுறையாக பயத்துடன் சொல்லப்படும் பயங்கர உண்மைகள். இன்று நாம் பேசப்போவது 6 சகுனங்கள் பற்றி. நீங்களும் நானும் கேட்கக்கூட அச்சப்படும் சகுனங்கள். இந்த விஷயங்களை கேட்டு நீங்கள் பயந்தால் இந்த சகுனங்கள் நிகழ்வதற்கு முன் எச்சரிக்கை மட்டும்தான் தரும். ஆனா அது வந்துவிட்டால் தடுக்க முடியாது. யாரும் அறியாத 6 கொடிய சகுனங்கள். சகுனம் 1. நிழல் நம்மை பின்புறமாக பின்தொடர்வதுதான் இயல்பு. சூரியன் எங்கு இருந்தாலும் நிழல் நம் பின்னே வரும். ஆனா இந்தியாவின் வடக்கு பக்க கிராமங்களில் இரவு 2 மணிக்கு பிறகு ஒருவர் தனியாக நடந்தால் சிலருக்கு ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடக்கும். அவர்களின் நிழல் தங்களின் முன்னால் வராது. மாறாக திடீரென தங்களின் பின்னால் சுற்றி பின்னே தெளிவாக தோன்றும். அவர்கள் நடப்பார்கள், அந்த நிழலும் நடக்கும். ஆனால் நிழல் அவர்கள் நடக்கும் திசைக்கு எதிராக திரும்பியிருக்கும். அதாவது நிழல் உங்களை பார்த்து கொண்டே பின்தொடரும். இதற்கு அந்த கிராமங்களில் ஒரு பெயரே இருக்கு: பிழைப்பின் நிழல் திரும்புதல். இதன் அர்த்தம் ஒன்றுதான். அந்த நபருக்கு 24 மணி நேரத்தில் மரணம் அல்லது மிக மோசமான விபத்து நெருங்கும். நிழல் தன் எஜமானை பார்த்து சொல்வது போல, நான் உன்னோட திரும்பி வந்துட்டேன், உன் நேரம் முடிந்தது என்று நிழலே சொல்வது போல இருக்கும். நீங்கள் நிழலை விட்டு விலக ஓடினாலும் அது உங்களை பார்த்து சிரித்தபடி உங்கள் பின்னே வரும். சகுனம் 2. தூங்கும்போது மண் வாசனை. இந்த சகுனம் மிகவும் அரிது. இதை உணர்ந்துவிடும் நபர் மிகச் சிலர். இன்னும் சிலர் இதை வெறும் கனவு என்று கடந்து போகிறார்கள். ஒருவர் படுக்கும்போது, ஆழ்ந்த உறக்கத்தை நெருங்கும்போது எந்த காரணமும் இல்லாமல் அவங்களுக்கு மூக்குக்குள் புதிய மண் வாசனை அடிக்கும். அது சாதாரண மனம் அல்ல. புதிதாக இப்போதுதான் வெட்டப்பட்ட கல்லறை திறந்த வாசனை போல அடிக்கும். இது ஒரு மரண சகுனம். திஸ் இஸ் அ டெத் ஓமன். மண் உன்னை தேடி வருகிறது, பூமி உன் வருகைக்காக காத்திருக்கிறது என்று இந்திய கிராம மரபு இதை பயத்துடன் சொல்வது. அந்த வாசனை அருகில் படுத்திருக்கும் யாருக்கும் வராது. மனைவிக்கோ தாய்க்கோ யாருக்கும் வராது. அந்த நபருக்கே மட்டுமே அந்த வாசனை வரும். அது பூமியின் அழைப்பு. உங்களின் கடைசி பயணத்திற்கு அது செய்யும் ஒரு ஏற்பாடு. சகுனம் 3. வீட்டுக்குள் சாம்பல் விழுதல். வீட்டின் லிவிங் ரூம். இரவு நேரம். கதவு பூட்டப்பட்டிருக்கும், ஜன்னல் மூடப்பட்டிருக்கும், வெளிக்காற்று கிடையாது. ஆனா திடீரென தரையில் மெல்லிய சாம்பல் விழும். சமைத்த சாம்பல் அல்ல, எரிந்த சாம்பல் போல. கிராம பெரியவர்கள் சொல்வது, இது சாதாரண தூசி கிடையாது, ஆவி வீட்டுக்குள் நுழைந்து விட்டது என்பதின் மிகவும் அரிதான மற்றும் கொடிய அடையாளம். வீட்டில் உள்ளோர்கள் இந்த சாம்பல் விழுந்த சில நாட்களுக்குள் பெரிய தகராறு, எதிர்பாராத விபத்து அல்லது பெரிய நஷ்டம் அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆவி வெறுமனே நுழைவதில்லை, அது அழிப்பதற்காக மட்டுமே நுழையும். நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் அந்த சாம்பல் விழும்போது அந்த அறையில் யாரோ உங்களை பார்க்கிறது போல் இருக்கும். நீங்கள் திரும்பினால் எதுவும் இருக்காது, ஆனால் அந்த உணர்வு ஒருபோதும் விலகாது. சகுனம் 4. நாய் சிரிப்பு. நாய் அலறுவது சாதாரணம், அது ஒரு இயற்கையின் ஒலி. ஆனா இந்தியாவில் அரிதான ஓமன்களில் ஒன்று நாய் மனிதனைப் போல சிரிப்பது. அது 5 முதல் 8 வினாடிகளுக்கு மட்டும் வரும் ஒரு கள்ளச் சிரிப்பு. மனிதனின் குரல் வளை போல இல்லாமல் தொண்டையிலிருந்து வரும் ஒரு கேலிச் சிரிப்பு. அது உங்களை பார்த்து சிரிக்கவில்லை, அது வரப்போகும் மரணத்தை பார்த்து சிரிக்கிறது. இந்த சகுனத்தின் அர்த்தம், அந்த பகுதியில் ஒரு விரைவான திடீர் மரணம் நிகழப்போகிறது. நாய்கள் ஆவி வருகையை நாம் கண்முன்னால் காணும் முன்பே உணரும் சக்தி கொண்டவை. அந்த சிரிப்பின் ஒலி யமனின் வருகைக்கு அவை கொடுக்கும் அறைகூவல். சகுனம் 5. காகம் மண் துடைப்பது.
காகம் கூவது சகுனம் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னொரு பயங்கர சகுனம். காகம் நிலத்தை கால் கொண்டு துடைப்பது. வீட்டிற்கோ அல்லது தெருவிலோ ஒரு காகம் அமர்ந்து தன் கால் கொண்டு தரையில் இருக்கும் மண்ணை அல்லது தூசியை ஆக்ரோஷமாக உக்கிரமாக துடைக்கும். இந்திய தந்திர நூலில் இதற்கு ஒரு பெயர் சூல சகுனம். அர்த்தம் அந்த வீட்டில் மிக கொடிய நோய் அல்லது எதிர்பாராத விபத்து. காகம்தான் அடுத்த பலி எங்கு என்பதை உலகத்துக்கு சொல்ற மாதிரி அந்த இடத்தை சுத்தப்படுத்துவது போல் இருக்கும். சகுனம் 6. ஒரு தடவை மட்டும் தட்டுவது, வீட்டு கதவை 3 முறை தட்டுவது பேய்கள்தான் என்ற நம்பிக்கை உலகெங்கிலும் இருக்கு. ஆனா இந்தியாவில் உண்மையான சகுனம் வேற. ஒரு தடவை மட்டும், ஆனால் மிக தெளிவாக கனமாக தட்டும் சத்தம். யாரும் இருக்க மாட்டார்கள், காற்றும் இல்ல, வெளியே மிருகமும் இல்ல. அந்த ஒரு தட்டு அந்த வீட்டிற்குள் மட்டும் தெளிவாக கேட்கும். That is a visitation. 3 நாட்களுக்குள் அந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை அல்லது விபத்து நடக்கும். அது உங்களை அழைக்கவில்லை, அது அறிவிக்கிறது. உங்கள் வாழ்வின் அடுத்த பயங்கர அத்தியாயத்தை அறிவிக்கிறது. இந்த 6 கொடிய சகுனங்கள் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்தியாவில் நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது கேட்ட இந்த சகுனங்களில் எது உங்களுக்கு தெரியாம இருந்தது? எது உங்களை அதிகமா பயமுறுத்துச்சு? இந்த சகுனங்களை பற்றி உங்களுக்கே நடந்த அனுபவம் இருந்தால் இப்போதே கமெண்ட்ல எழுதுங்களேன். அடுத்த வீடியோ பார்ட் 2க்கான உள்ளடக்கத்தை நாங்கள் அதிலிருந்தே உருவாக்குகிறோம். இது முடிவு அல்ல. பார்ட் 2 விரைவில். டிஜிட்டல் பை ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து அச்சத்துடன் இருங்கள்.